இந்த F3 ரேஸ் அவங்க நடத்துற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம் என்ன பிரயோஜனம்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா? எல்லாத்துக்கும் எல்லா வீட்லயும் தண்ணி ஊற்றிட்டீங்களா? சென்னையில உள்ள ஸ்லம் இருக்கு, வீடு கட்டி கொடுத்துட்டியா நீங்க? இல்ல மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் வீடு வீடுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு ஒரு F3 கார ரேஸை கொண்டாந்து நிறுத்துறாங்க. அது கூட ஒரு 4 பேர் இங்க நிக்கிறான், 4 பேர் இங்க நிக்கிறான். அது சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது. அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு 25,000 1 கோடி வரைக்கும் வசூல் பண்றான். அதனாலதான் நாங்க இந்த அறிக்கை விட்டிருக்கின்றோம். அந்த கம்பெனி அக்கௌண்ட பப்ளிஷ் பண்ணும். உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரமோஷன் கம்பெனி நாங்க இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்தோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில இதாங்க 6 மாசம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ₹1 பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு எத்தனை பேருக்கு மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போட வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி எப்படி நடத்தினா வெக்கமா உங்களுக்கு இல்லையா?